வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப குவிக் அண்ட் ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முட்டைக்கோஸ் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸில் பக்கோடாவா நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பர்வான ஒரு ரெசிபி. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் 1 கப் முட்டைக்கோஸை நல்லா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் நீளமாக கூட கட் பண்ணிக்கலாம். இந்த முட்டைக்கோஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி நான் சேர்க்குறேன். இதோட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 கப் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாவுலாம் நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி நல்லா திக்காக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது. இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம ஷேப்ஸ் பிடிக்கணுன்ட்டு இல்லை, டைரெக்டாகவே நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெயில் போட்டுருங்க. எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ளேயே ரெடி ஆகிடும். நல்லா கலர் மாதிரி ஒரு ரெட்டிஷ் ப்ரௌனாக வரும். ஸோ அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எடுத்து ஒரு டிஷ்யூவில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லா பேட்சையும் ஃப்ரை பண்ணிக்கிறேன். நம்மளோட கேபேஜ் பக்கோடா எவ்வளோ சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இது லன்ச் டைமில் நீங்கள் மோர் குழம்பெல்லாம் வைக்கும் போது இதை நீங்கள் சைடிஷ்ஷாக சர்வ் பண்ணலாம். அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்குக்குமே அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.